அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ரொம்ப முக்கியமான காணொளி. அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எச்ச பொறுக்கி நாய், எனக்கு பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ. அவனை என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் ஒரு சைக்கோன்னு சொல்லலாம். ஒரு சைக்கோவால் தான் இப்படி பண்ண முடியும். ஒரு புள்ளத்தாட்சி பெண்மணி அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணை 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்து அவங்கள ஓடுற ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளி விட்டுருக்கான். அவங்க கையை முறிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சுன்றதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஒரு கொடூர சம்பவம் நம்ம வேலூர் கிட்ட வச்சு நடந்திருக்கு. அந்த ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க இல்லையா, விக்டிம், பாதிக்கப்பட்ட விக்டிம், அவங்களுடைய வயசு ஒரு 30லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கும். அவங்க போன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். அவங்க ஏறின இடம் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஏறியிருக்காங்க. அவங்க திருப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க பிழைப்புக்காக தான் திருப்பூரில் இருக்கிற கம்பெனியில் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு விமென்ஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அந்த விமென்ஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த பெண்கள் மீதி ஒரு 8 பெண்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த பெண்கள்லாம் ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் வச்சு எல்லாரும் இறங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பெண்மணி மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. கரெக்டாக இந்த நாதாரி பைய என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் எடுக்கிறப்போ உள்ளே ஏறியிருக்கான். உள்ளே ஏறினதும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஏம்பா தம்பி இறங்குப்பா, இது விமென்ஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டு, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்லியிருக்கான், ட்ரெயின் எடுத்துருச்சு, எனக்கு வேறு வழி தெரில, இறங்க முடியாது, அடுத்த ஸ்டாப் வரட்டும், நான் இறங்கிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரியே பேசியிருக்கான். அந்த பெண்மணியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒன்றும் கேட்கல போல இருக்குது. அந்த நாய் என்ன பண்ணியிருக்கான், அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்திருக்கான், தேடி நடந்திருக்கான், வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவனுடைய ஆடைகளையெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த பெண்கிட்ட வந்திருக்கான். பாலியல் தொல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கான். 4 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது, என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி என்னை நினச்சி என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காங்க. அந்த நாய் என்ன பண்ணியிருக்கான், அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களுடைய ஒரு கையை முறிச்சிருக்கான். அவங்க கையை முறித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வெளியே தள்ளிவிட முயற்சி பண்ணியிருக்கான். அவங்க இன்னொரு கை முறியாமல் இருக்கு இல்லையா, அந்த கையை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினில் வெளியில் அந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த நாய் இருந்தும் அவங்கள தள்ளி விட்டுருக்கான் வெளியே. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்கு. ஒருத்தனுக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இது ஒரு சாதாரண ஒருத்தன் பண்ண முடியாது. கண்டிப்பாக இவன் ஒரு சைக்கோவாக தான் இருக்கணும். இவனுக்கு மேலே இதுக்கு முன்னாடியும் பல வழக்குகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இதே மாதிரி தான் ட்ரெயினில் வச்சு அவங்கள மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து காசெல்லாம் பிடுங்கி ஏற்கனவே இவன் ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுருக்கான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண்ணை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அவங்கள கொலை பண்ணதாக சொல்லப்படுது. இவன் மேலே குண்டாஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், சூழ்நிலை காரணமாக நடந்துக்கிறவன் கிடையாது. இவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நபர். அந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட வாக்குமூலம் எடுக்கிறப்போ, அவங்க வாக்குமூலம் கொடுக்குறப்போ அப்படியே குரல் தழுதழுத்து பேசுகிறாங்க, அவ்வளோ வேதனையோடு பேசுகிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த நாய் கூட மட்டுமே அந்த பெண் அரை மணி நேரமாக போராடி இருக்காங்க. நம்ம பண்ணுறது குற்றம் அப்படின்னு தெரிஞ்சும் அவன் எவ்வளோ தைரியமாக பண்ணுறான் இல்லை? அப்போ பெண்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த குற்றமும் பண்ணலல்ல, உங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்குது, எவனோ ஒருத்தர் உங்ககிட்ட உங்களை மீறி நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் உங்களை தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஐயோ கோர்ட்டு கேஸு, ஐயோ என்ன ஏது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுடைய உயிர் முக்கியம். இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை கொல்ல போகிறான்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஐயோன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் அவனை கொலை பண்ணனாலுமே பொதுமக்களாகிய நாங்களும் கேட்க மாட்டோம், காவல்துறையும் கேட்காது, சட்டமும் உங்களை எதுவுமே கேட்காது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களை நீங்கள்
எப்படியாவது காப்பாற்றிக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. தப்பு பண்ணுற அவனே இவ்வளோ தைரியமாக சுற்றி யாராவது வந்தாங்கன்னா தீர்த்துருவாங்கன்றது தெரிஞ்சும் அவன் இவ்வளோ தைரியமாக இருக்கிறப்போ உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக கண்டிப்பாக இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இறங்கி உங்களால் முடிஞ்ச முயற்சியை பண்ணி அவனை இல்லாமல் ஆக்க முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிடுங்க. அவனை தள்ளி விட்டு கொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு எதுவுமே நடக்காது. உங்களுக்கு சட்டமும் நம்மளுடைய சமூகமும் துணையாக தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சம்பவத்தை அரசியலாக்குறாங்க. இது திராவிட மாடல் ஆட்சி, இரும்பு கரம் கொண்ட ஆட்சி, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லி கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எதிர்கட்சியினர். இப்போ இந்த சம்பவம் நடந்தது ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போ ஆர்பிஎஃப்பை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ ஆர்பிஎஃப்பை கேள்வி கேட்கணுன்னா அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லையா? இதை பேசுகிறதே பாஜகக்காரங்க தான், கேட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். அங்கே பாதுகாப்புக்கு ஒரு நபர் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இப்போ குறை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒன்றிய அரசையும் ரயில்வே துறையையும் தான் நம்ம இப்போ குறை சொல்ல வேண்டியது இருக்குது. ரயில்வே துறை அமைச்சரை குறை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், ஆர்பிஎஃப் இவங்களெல்லாம் குறை சொல்லிட்டா இப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நானும் அதே கருத்தை தான் வலியுறுத்துகிறேன். அந்த இடத்துல செக்யூரிட்டி இருந்திருந்தால் இந்த ஒரு சம்பவம் தவிர்க்கப்பட்டிருந்திருக்கும். ஆமாம், ஆனால் இந்த ஒரு நபர் இருக்கான் இல்லையா, அந்த ஒரு நபர் இன்னொரு இடத்துல எங்கேயோ இதே சம்பவத்தை பண்ணியிருப்பான்ல, பண்ண முயற்சி பண்ணியிருப்பான்ல. இப்போ இவன் இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன? நம்ம அந்த ரூட் காஸை பார்த்து அந்த ரூட் காஸ் எதனால அப்படின்றத நம்ம பேச வேண்டியது இருக்குது. நம்ம அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் வச்சு அரசியல் பண்ணணும். நம்ம எதிர்கட்சியை குறை சொல்லி அதில் அரசியல் குளிர்காயிறது இருக்கு இல்லையா, அது சரி கிடையாது. அப்படி எதிர்கட்சியை குறை சொல்லணும் அப்படின்னாவுமே இது தமிழக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம இங்கே ஒன்றிய அரசு, தமிழக அரசு இப்படி அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம பேச வேண்டியது இந்த நபர் ஏன் இப்படி ஆனா, இவனை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, இதை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட் காசை நம்ம கண்டுபிடிச்சி அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இந்த எச்சப்பையன் இருக்கான் இல்லையா, இந்த எச்சப்பையனை கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணதுக்கப்புறம் பாத்ரூமில் வச்சு வலிக்கி விழுந்திருக்கான். உடனே என்ன தெரியுமா, திஸ் இஸ் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, இப்படியா ஒரு கைதியை ட்ரீட் பண்ணுறது, கைதிக்காக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அவன் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாலும் இது போலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவன் பெயிலை வாங்கிட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டான் அப்படின்றப்போ இவனை எப்படி வெளியே விட்டீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன தான் செய்யணும்? அவனை கொன்னுடலாமா? அவனை கொன்னுட்டோம் அப்படின்னாலுமே சரியாகாது. அப்போ அவனை ஃப்ரீயாக விட்டுடலாமா? திஸ் இஸ் போலீஸ் ப்ரூட்டாலிட்டின்னு ஒரு பக்கம் வர்றது. இல்லைனா என்ன சட்டம் இது, இப்படி இருக்க அவனை வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறது. அப்போ என்ன தான் பண்ணலாம்? அவனை கொல்ல முடியுமா? அவனை கொன்னுட முடியுமா? முடியாதுல்ல, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்ம எதை பற்றி பேசணுமோ நம்ம அதை பற்றி தான் பேசணும். இந்த விஷயத்தில் இனிமேல் காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுக்கும், நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும், அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுருவோம். மேற்கொண்டு இனிமேல் இது மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா நம்மளால் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்ய முடியும், என்ன சொல்ல முடியும், நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தவறான இன்ஃப்ளூயன்ஸ்னால தவறான பாதைகளில் போய் தவறான வேலைகளை பார்த்து அவங்க வாழ்க்கையும் கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை, அதுலேயும் முக்கியமாக பெண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அப்படின்றதுனால நம்ம இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நம்ம இந்த இடத்துல எந்த கவர்மெண்ட்டையோ காவல்துறையோ யாரையுமே நம்ம குறை சொல்லி எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, ரைட்டு தானே? நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்றப்போ ஒரு குரூப் எப்படி கிளம்பி வருதுன்னா, உன் வீட்டில் உன் அக்கா தங்கச்சி இது மாதிரி நடந்தா இது மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்ற பாயிண்ட்டே புரிஞ்சிக்காம முழுசாக பார்க்காம உன் வீட்டில் எப்படி நடந்தாப்ப நீ இப்படி தான் பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக உளர்றது. இந்த மாதிரி விஷயங்களில் கண்மூடித்தனமாக கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி காவல்துறையை ப்ளேம் பண்ணி அதில் ஒரு அரசியல் லாபம் அடைகிறதுக்குன்னு சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் டேஞ்சரஸ். நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எதனால நடக்குது, இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பேசணும். அந்த எதிரில் இருந்து அரசாங்கத்தை குற்றம் சாட்டுற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ இது நம்மளுடைய தமிழக அரசு கண்ட்ரோலில் வர்றதும் கிடையாது, இது ஒன்றிய அரசுக்கு கண்ட்ரோலில் வர்றது தான். ஆனால் நான் என்ன பாயிண்ட்டை மையமாக வச்சு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டை நம்ம சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆட்சியில் இருந்தால் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக நடக்கும். இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா
நம்ம எதை பற்றி பேசணும், நம்ம என்ன பண்ணணுன்றது தான் அரசியலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தமிழக அரசை குறை சொல்லி பதிவுகள் போடுறவங்க, கருத்துக்கள் தெரிவிக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்சுவலாக தமிழக அரசை சொல்லவும் கூடாது, அது வேறு கதை. நம்ம எப்படி கவர்மெண்ட்டை சொல்லணும், கவர்மெண்ட்டை குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா. இதனால திமுகவுடைய பேரை வந்து நம்ம இறக்கிடலாம், மக்கள் மைண்டில் வந்து ஒரு தவறான இமேஜை கொண்டு போய் சேர்க்கலாம், இதனால நமக்கு அரசியல் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி நடக்கிறதை எடுத்து சொல்லி இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்படி ப்ளேம் பண்ணாதீங்க, கண்மூடித்தனமாக ப்ளேம் பண்ணாதீங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா. சொல்கிற நம்மளை பார்த்து நம்ம கெட்டவன், குற்றவாளிக்கு துணை போகிறோம், குற்றத்துக்கு துணை போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி அதுலேயும் அவங்க ஒரு அரசியல் குளிர்ச்சி காண்றாங்க அப்படின்றது தான் ஒரு கேவலமான எச்சத்தனமான வேலை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த நுட்பமான அரசியலை மக்கள் அனைவரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணுன்ற தைரியமும் துணிச்சலும் ஒருத்தனுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற விஷயங்கள். பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் உடை அணியணும், பெண்கள் இந்த வேலைகளை தான் பார்க்கணும், பெண்கள் சமையல் தான் பார்க்கணும், பெண்கள் இதை தாண்டி வரக்கூடாது, இதை தாண்டி இதுவும் செய்யக்கூடாது, அதை தாண்டி அங்கே போகக்கூடாது, நைட்டானா வெளியே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு 1008 லிமிட்ஸ் இருக்குல்ல. இந்த லிமிட்ஸ் தான் ஒருத்தனுக்கு பெண்ணை அவனுக்கு கீழே அப்படின்னு பார்க்க வைக்கிற ஒரு மனநிலையை உண்டாக்குது. பெண்களை வெறும் ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக மட்டுமே பார்க்குற ஒரு எண்ணம் இதனாலையெல்லாம் வருது. இந்த கலாச்சாரம், மண்ணாங்கட்டின்னு பொண்ணுங்க மேலே திணிக்கப்படுற விஷயங்கள், இதெல்லாம் தான் தந்தை பெரியார் சொன்னார். ஆண்கள்லாம் இருக்கோம் இல்லையா, பெண்களை தங்களைப் போலவே உணர்ச்சிகளுக்கு அருகதையுள்ள ஒரு உயிர் தான் அப்படின்றத உணர்ந்து கொள்ளாமல் பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தந்தை பெரியார் இதனால தான் சொன்னார். ஒரு ப்ரெக்னென்ட்டான ஒரு விமனை குழந்தைய கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுமே ஒருத்தனால் இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லாதது தான். அவனுடைய அறிவுக்கு எது தேவையோ அது அவனுக்கு ஊட்டப்படவில்லை அப்படின்றது தான் காரணம். அதை செய்கிறதுக்கு இங்கே நபர்கள் இல்லை, இதை பற்றி பேசுகிறதுக்கு நபர்கள் இல்லைன்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே எதிர்கட்சிகளை குறை சொல்லிட்டு இந்த விஷயத்தை அரசியலாக்கி இந்த அரசியல் லாபம் பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்களே ஒழிய இதை எஜுகேட் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை அரசியல் படுத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. இதே தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லையுமே நான் பேசியிருந்தேன். இதை பேசுறதுக்கு தான் நம்மளை வந்து குற்றத்துக்கு துணை பொறியானின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு அரசியல் லாபம் அடைய பார்க்குறாங்க. அதை தான் நான் வேணான்னு சொல்கிறேன். இப்படி பண்ணுறதுனால அந்த இஷ்யூவோடைய ரூட் காசையே டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. எது அடிப்படை காரணமோ அந்த காரணத்தை டைவர்ட் பண்ணி வேறு விதமாக அதை திரிச்சு கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு வந்து அரசு தான் காரணம், இதுக்கு வந்து அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு. அவன் காரணம், அவன் ஒருத்தன் பண்ணான்ல அவன் தான் காரணம், அவனை பற்றி பேசுகிறத மாற்றி விட்டுடுறாங்க. ஒன்று அந்த பொண்ணை குறை சொல்கிறது, அந்த பொண்ணு வந்து இந்த நேரத்தில் ஏன் போனால், அந்த பொண்ணு வந்து இப்படி ட்ரெஸ் போட்டுருந்துருக்கணும், அந்த பொண்ணு வந்து இதை செஞ்சுருக்கக்கூடாது, இதை தவிர்த்து இருந்திருக்கணும், அப்போ இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறது. இல்லைனா கவர்மெண்ட்டை காரணம் சொல்கிறது. ஆனால் உண்மையான காரணமே அந்த அஃபென்ஸை பண்ணினவன் தான் இல்லையா. இப்போ அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையாக இருக்குது, சின்ன குழந்தைலேருந்து கிளவி வரைக்குமே இது மாதிரிலாம் நடக்குது இல்லையா. கவர்மெண்ட்டை குறை சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எத்தனை கவர்மெண்ட் ஆட்சி மாறலாம் இது மாதிரி நடக்கும்ல. அப்போ இங்கே பிரச்சனை என்ன? அந்த ஒருத்தன் பண்ணுறவன் தானே பிரச்சனை, அவன் தானே தப்பு பண்ணுறான். அப்போ அவனை தானே நம்ம திருத்த வேண்டியது இருக்குது, அவனை தானே எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை விட்டுக்கிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, பொண்ணுங்களை குறை சொல்கிறது, இதில் என்ன பிரோஜனம் இருக்குன்னு நான் கேட்குறேன். இவ்வளோ நாளும் அந்த பொண்ணு சரியாக ட்ரெஸ் போட்டிருக்காது, அந்த பொண்ணு அப்படி இப்படி. இப்போ வந்து கிளவியிலேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாரையுமே கற்பழிக்கிறானுங்கன்னு உடனே வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம். அப்படின்றப்போ அதுக்கு பதில் இல்லை அவங்கக்கிட்ட. இப்படி பேசுகிறோம் அப்படின்றப்போ உடனே நம்மளை வந்து உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா, உனக்கு வந்து நீ இப்படி இருந்தால் நீ பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருது. எது காரணமோ அதை பற்றி எவனாவது பேசுகிறானா பாருங்கள். இந்த தேவையில்லாத காரணங்கள், இந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸு, பொண்ணுங்க அங்கே போகிற நேரம், இதுன்னு இதெல்லாம் தூக்கிட்டு அந்த காரணம் இளவையெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. கவர்மெண்ட்டை குறை சொல்கிறத தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு எவன் பண்ணினானோ அவனை காரணமாக வைங்க. அவன் மேலே உங்களோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் வைங்க. அவன் ஏன் அப்படி ஆனான்றதை யோசிங்க. அவன் ஏன் அப்படி ஆனான்றதை கண்டுபிடிச்சி அந்த ரீசன்ஸ் இனிமேல் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களில் நம்மளால் முடிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய நண்பனே வந்து நம்ம கூட இப்போ இருக்காங்க, ஒரு குரூப்பாக இருக்கும் அப்படின்றப்போ ஒரு பொண்ணு சும்மா போகிறாங்க அப்படின்றப்போ அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலி வர்ணிக்கிறது, அந்த பொண்ணை வந்து ஏதாவது சொல்கிறது, குரூப்புக்குள்ளேயே நமக்குள்ளேயே பேசிக்கிறது, இந்த மாதிரி எவனாவது பேசுகிறான் அப்படின்றப்போவே அந்த இடத்துல தட்டி பேசி பழக ஆரம்பிங்க. இப்படி பேசக்கூடாது,
இது என்ன மாதிரியான ஒரு மனநல? இது மாதிரி நீ வந்து சும்மா போகிற ஒரு பொண்ணை வந்து இப்படி பேசுவியா? இந்த மாதிரி ஒரு இடத்துல அதை தட்டி பேசுறதுக்கான ஒரு குணத்தை உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்கிட்ட நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நம்ம முதல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஹியூமனாக ஒரு ஆண் மகனாக முதல்ல இருக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றப்போவே நம்ம தட்டி கேட்போம். நம்மளும் கூட சேர்ந்துட்டு இல்லை அப்படிதான்ல அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது பொண்ணுங்களை புனிதர்களாக்கி அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து அவங்கள அப்படியே புனிதத்தன்மையோடலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, அவங்கள ஒரு மனுஷனாக நீங்கள் பாருங்கள். உங்களை மாதிரியே உணர்ச்சிகள் இருக்கிற ஒரு மனுஷியாக பாருங்கள். நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். வெறும் மனுஷங்களாக அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணினாலே குறைஞ்சபட்சம் அதுவே போதும். இந்த புனிதர்களாக்கி அப்படியே இது நமக்காக வழியை தாங்குறாங்க அது இதுன்னு நீங்கள் அப்படியே புனிதர் பட்டம்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதை யாரும் எந்த பெண்களுமே அதை எதிர்பார்க்கலை. அவங்கள நீங்கள் மனுஷங்களாக பார்த்தா போதும்னு தான் பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. நம்மளை யாராவது ஃபிசிக்கலி அசால்ட் பண்ணுனா நமக்கு வலிக்கும்ல, நம்ம கழுத்தை கீறினா நம்மளுக்கு ரத்தம் வரும்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் கழுத்தை கீறினா ரத்தம் வரும். அவங்கள அடித்தா அவங்களுக்கு வலிக்கும். நம்மளுக்கு இருக்கிற அதே வலி அதே உணர்ச்சிகள் தான் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மனுஷங்களாக முதல்ல அணுகுங்க அப்படின்றத தான் நான் கேட்டுக்கிறேன். அவங்கள செக்ஸ் ஆப்ஜெக்டாக பார்க்காம அவங்களுக்கும் நம்மளை மாதிரியே உடல் உயிர் ரத்தம் சதனு எல்லாமே இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸில் அந்த பொண்ணுங்க அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த பொண்ணு அதை செஞ்சுருக்கக்கூடாது இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதோ, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகணும் கவர்மெண்ட் ஆட்சி மாறணும்னு சொல்கிறதோ சொல்யூஷன் கிடையாது. இப்போ நம்ம செய்கிறோம்ல, இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி 4 பேரை எஜுகேட் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது புரிய வைக்கிறது தான் ஒரே சொல்யூஷன். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுனால நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 4 பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்பீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிடாது. நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற, நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உதாரணங்கள் நடக்கிறப்போவோ இல்லை நம்மளை சுற்றி எதையாவது நம்ம இந்த மாதிரி பார்க்குறப்போவோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம குரல் கொடுக்க கற்றுக்கணும். அந்த ஒரு தவறான சூழ்நிலையை நம்ம திருத்த பார்க்கணும். இது ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டிய கடமை, அடிப்படை கடமை. இதை பண்ணினாதான் இனிமேல் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது கம்மியாகும் குறையும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட நம்மளுடைய பலத்தை காட்டி அவங்கள சீரழிக்கிறது இல்லைனா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க கிழவியாக இருந்தா என்ன குழந்தையாக இருந்தா என்ன அவங்க 4 மாதம் ப்ரெக்னென்ட் விமனாக இருந்தா என்ன அவங்கக்கிட்டெல்லாம் நம்மளுடைய பலத்தை காட்டி அவங்களையெல்லாம் சீரழித்து நாசமாக்குறதுக்கு பேர் வீரம் கிடையாது. அவங்கள ஜஸ்ட்டு மனுஷங்களாக ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சாலே அதுக்கு பேர் வீரம் தான். அவங்கள மனுஷனாக நடத்துகிறதே போதும். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி தான் பேச வேண்டியது இருக்குது. வீரன் அப்படியே வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு அவங்கள விட நான் தான் பவர்ஃபுல், நான் வந்து அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் வீரம் மயிறு மசுருன்னு சொல்லிக்கிட்டு திரியிறானுங்க. இதுக்கு பேர் வீரம் இல்லை. இப்போ இருக்கிற கால சூழலுக்கு அவங்களெல்லாம் மனுஷனாக பார்த்தாலே மனுஷியாக மதித்தாலே அதுக்கு பேர் வீரம்தான்னு சொல்லி நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம சமுதாயம் அந்த லட்சணத்தில் இருக்குது. கடைசியாக மறுபடியும் பெண்களே திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உங்களுடைய பயத்தை பார்த்து தான் அவனுங்க இன்னும் அட்வான்டேஜ் எடுப்பானுங்க. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நின்று நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு துணை நிற்போம். நீங்கள் பார்க்குற ஒரே ஒருத்தன் அவன் சொசைட்டி கிடையாது. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே எல்லா சிச்சுவேஷன்லையுமே தைரியமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு நகரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு அவன் துணிகிறப்போ, அவன் எதை பற்றியுமே யாரை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அவன் துணிகிறப்போ, நீங்கள் எந்த தவறும் செய்யாத நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றத தெரிவித்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.